ஹே காய்ஸ், அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் கறி, கப்பா, ஃபிஷ் ஃப்ரை, கேரளாவோட பெஸ்ட் டிஷ்ஷஸ். ஸோ நான் இங்கே கோகனட் ஆயில், கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டொமேட்டோஸ் ஒரு 1-2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அது சீக்கிரமாக வதங்கிடும். அண்ட் தென் கொடம்புளி அப்படின்ற கேரளாவோட புளி இது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 4. அண்ட் தென் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோகனட் தேங்காய், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு. இது நமக்கு குழம்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ மீன் வேகிறதுக்காக எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாங்காய் ஏன் முன்னாடி ஆட் பண்ணுறோன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஐல மீன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஐல மீன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அண்ட் தென் என் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கோகனட் ஆயில் தான். ஸோ ஐல பாறை கிடச்சிது. ஸோ அதனால் மேரினேட் பண்ணி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பொரிக்கிறேன். அண்ட் தென் கப்பா நல்லா வெந்து ரெடியாக வந்திருக்கு. ஸோ எங்கள் அம்மா அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணாங்க. கோகனட் அண்ட் தென் வரமிளகாய், பூண்டு, சீரகம்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதை இதில் போட்டு நல்லா கிளறி உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளறணும். கிளர்ந்ததுக்கப்புறமா நம்ம கப்பா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கப்பா, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது கேரளா ஸ்மெல் அடிக்குது. தேங்க்யூ.